ஹாய், வெல்கம் டு ஜெனி டெக் அப். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, நம்ம சிஸ்டமோட கான்ஃபிகரேஷன் எப்படி ஷார்ட்கட்டில் வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து இந்த சிஸ்டமோட கான்ஃபிகரேஷன் வந்து டிஃபால்ட்டாக நிறைய பேர் எப்படி பார்ப்பாங்க அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன். அது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபைல் மேனேஜர் போய்க்குவாங்க. விண்டோஸ் அமுத்தோம்னா ஃபைல் மேனேஜர் வருவோம். ஃபைல் மேனேஜர் வந்துட்டு இதில் வந்து திஸ் பிசின்னு ஒன்று இருக்கும். இந்த திஸ் பிசியை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ரைட் கிளிக் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த சிஸ்டமோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து இங்கே பார்த்துக்கலாம். எக்ஸாம்பிள் இந்த சிஸ்டமோட ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்கள், 8 GB ரேமு. இதில் வந்து என்ன ஓஎஸ் போட்டிருக்கிறாங்க, அது பேர் என்ன, இதோட ப்ராசஸர் என்ன, இது ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து ஒரு விண்டோஸ் 10 போட்டிருக்காங்க அப்படிங்கிற ஃபுல் கான்ஃபிகரேஷன் வந்து டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்த்துக்கலாம். இது வந்து நம்ம இப்போ வந்த ஸ்டெப்ஸ் வந்து ஃபைல் மேனேஜர் வந்துட்டு இதில் வந்தோம். இதே ஷார்ட்கட்டில் வந்து எப்படி வருதுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ டைரெக்டாக நான் வந்து அந்த பேஜுக்கு போகணும் அப்படின்னா விண்டோஸ் எக்ஸ் ஒய் சரி விண்டோஸ் எக்ஸ் ஒய் கொடுத்தீங்கன்னா டைரெக்டாக வந்து நீங்கள் இந்த பேஜுக்கு வந்து வந்துடலாம். யாராச்சும் உங்ககிட்ட வந்து உங்கள் லேப்டாப்போட கான்ஃபிகரேஷன் சொல்லுங்கள், உங்கள் சிஸ்டம் வந்து என்ன கான்ஃபிகரேஷனில் இருக்குதுன்னு தெரியல அப்படின்னா நீங்கள் இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக வந்து உங்களோட சிஸ்டமோட கான்ஃபிகரேஷன் வந்து தெரிஞ்சுட்டு சொல்லிக்கலாம். அண்ட் ஒன் மோர் ஷார்ட்கட்ஸ் வந்து நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் சிஸ்டமோட கான்ஃபிகரேஷனுக்கு வந்து இது மாதிரி பார்த்துக்கிட்டீங்க. இதே எக்ஸாம்பிள் ஒரு ஃபோல்டர் வந்து எவ்வளோ சைஸ் இருக்குது, ஃபைல் சைஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது அப்படி எப்படின்னா நீங்கள் நார்மலாக எப்படி பார்ப்பாங்க, செக் பண்ணுவாங்கன்னா இதுமாரி அந்த ஃபோல்டரை ரைட் கிளிக் பண்ணி அதில் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு போய் கொடுத்தோம்னா தான் இதோட சைஸ் எவ்வளோ, இப்போ இந்த ஃபோல்டரோட சைஸ் வந்து 2.5 MB அப்படின்ட்டு இருக்கும். இதை எப்படி ஷார்ட்கட்டில் நம்ம பார்க்குறது அப்படின்ட்டு பார்க்கலாம். நீங்கள் வந்து இந்த எந்த ஃபோல்டர் பார்க்குறீங்களோ அந்த ஃபோல்டர் போயிட்டு ஆல்ட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஷார்ட்கட் வந்து டைரெக்டாகவே வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம பேஜை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.